வணக்கம். அறுபதாம் படம். ஃபர்ஸ்ட் இந்த படத்து கதை கேட்கும்போது அந்த டைம்ல கிராமத்து படத்துலனா ஏனாயும் அப்படின்னு யோசிச்சுட்டே போறோம். கதை கேட்க சேருக்காங்க. ஆனா கணேஷ் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அதோட அந்த என்ன சொல்ற கரு படத்தோட கருன்னு சொல்ற மாதிரி படிக்கிறதுல ஸ்கூல்ல இந்த ஃபெசிலிட்டி இல்லை இந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறோம். பட் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் இல்லை அப்படின்னு நம்ம ஊர்லயே ஒரு இடம் இருக்கு, மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரி வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதுல கண்டிப்பா நம்ம இருக்கணும் இந்த படத்துல அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஃபீல் ஆச்சு. அண்ட் ப்ரொடியூசர் சார் இப்படி ஒரு படத்து மேல நம்பிக்கை வச்சு அண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. லொகேஷன் மேப்ல இல்லாத லொகேஷன், நெட்வொர்க்கே கிடைக்காத ஒரு லொகேஷன், தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இல்லாத ஒரு லொகேஷன் இந்த படத்துல நம்ம பண்ணோம். ஆனா அப்படி ஒரு லொகேஷன்ல அவ்வளவு ஒரு லைஃப் இருக்கு, அங்கேயே மக்கள் அவ்வளவு வாழ்றாங்க. அங்க போறதுக்கு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்க தவிர இருந்து ஷூட்டிங் பண்ணும்போது அது பழகி அவங்களோட வாழும்போது அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. இந்த சுக்குமார் சாரோட நம்ம ஏற்கனவே படம் பண்ணியிருக்காரு ஆரா. கிராமத்தை காட்டுவாங்க, அழகா காட்டுவாங்க. பட் கிராமத்தை பிரம்மாண்டமா காட்டுறது சுக்குமார் சார். இந்த ட்ரெய்லர்லயே பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு விஷயமும் அப்படியே கண்ணு பிடிக்கிற மாதிரி இருந்தது. கிராமத்தை அழகா காமிச்சதுக்கு தேங்க்யூ சுக்குமார் சார். இந்த அருள்நிதி சார், அவர் நம்பிக்கை நாயகன் நினைக்கிறேன். படத்துல அருள்நிதி சார் இருக்காருன்னு சொன்னாலும் எல்லாரும் சொல்றது, சார் இருக்காரு அப்ப படம் நல்லா இருக்கும், அப்ப படம் வித்தியாசமா இருக்கும், அப்ப படத்துல ஏதோ இருக்கு. சோ இந்த தாட் தான் ஃபர்ஸ்ட் வருது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. சோ அப்படி ஒரு நேம் இருக்கு அவருக்கு, அவரை சூஸ் பண்ணிருக்காருன்னு இந்த படத்துல ஏதோ இருக்குன்ற நம்பிக்கை. சோ கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு, அதனால அவரும் நம்பியிருக்காரு. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ சோ மச். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போன ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ. அண்ட் ஆரோ என்னோட கோ ஆக்டர், சச் அ டெடிகேட்டட் ஆக்டர். ஏன்னா அங்க நாங்க பண்ணும்போது காளி சார் சொன்ன மாதிரி அந்த லொகேஷன் போறது இப்படி போலாம் இப்படி போலாம் இப்படிலாம் நாங்க போயிருக்கோம். அண்ட் அவர் அப்படி போய் மலை மேல ஏறி அது மேல மரத்து மேலாம் ஏறி இந்த ஒரு ஃபால்ஸ், ஹியூஜ் ஃபால்ஸ் கீழே நாங்க ஷூட் பண்ணும்போது செம்ம குளிர்றப்போ. பட் அவர் உடம்புல சம்மணத்தை பூசிட்டு ஒரு போஸ்ல பேலன்ஸ்டா இருக்கும். சோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்க கூட இருந்து பார்த்ததுனால தெரிஞ்சது. பட் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு டெடிகேட்டடா இருந்தாரு. சச் வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் ஆல்சோ. கிருத்திகா லொகேஷன்ல நிறைய கீழெல்லாம் விழுந்து மண்டையில பாறையில எல்லாம் கூட அவளுக்கு விழுந்து நடிச்சா, விழுந்து நடிச்சான்ற மாதிரி அவ்வளவு ஒரு டெடிகேஷன் அது பாப்பா. சோ இப்ப பாப்பால அது கிரோன் அப், பட் ஸ்டில் அவ்வளவு ஒரு அவங்கதான் படத்தோட என்ன சொல்ற ஹீரோ மாதிரி. சோ எனக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஜி.ஏ. பிரகாஷ் சார், சச் அ சோல்ஃபுல் மியூசிக். அன்னைக்கு சாங் ரிப்பீட் மோட்ல கேட்கிறேன். ஐ திங்க் ஹி நோஸ் த வே டு பீப்புள்ஸ் ஹார்ட். அவர் பாடினா அது டைரக்டா ஹார்ட்ல ஹிட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஜிவி சார். இந்த படத்தோட எடிஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. சாங் அசிஸ்டன்ட், அசோசியேட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சாங் இருப்பாரு. ஏன்னா இந்த லொகேஷன்ல ஒர்க் பண்றது அந்த ஈஸி இல்லை. நாங்க ஆர்டிஸ்டா எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் டெக்னீஷியன்ஸ்க்கு. அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். பாதி பேர் கொஞ்சம் பேர் லொகேஷன்ல இருக்க முடியாம போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் சாங் தான் இருக்காரு. ஸோ தேங்க்யூ சாங். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வேற யாரும் விட்டுட்டாங்க தெரியல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.